ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். உபத்திரம் என்று சொல்கிறீர்களோ, உருவாக்கப்படுவீர்கள், உயர்த்தப்படுவீர்கள், உன்னதத்தின் நேராய் ஏறி போவீர்கள். ஆமென். அல்லேலூயா. ஒரு புத்தகத்தில் படிச்ச ரொம்ப பிடிச்சது. நான் நிலக்கரி சுரங்கம் பார்த்துருக்கேன். ஓப்பன் மைன்ஸ், திறந்த வழி நிலக்கரி சுரங்கம், நெய்வேலி. பல வருடத்திற்கு முந்தி நான் ஊழியத்துக்கு போயிருந்த போது அந்த கெஸ்ட் ஹவுஸில் தங்கி வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க. பயங்கர ஆழத்திற்குள்ள கீழே வரை போயிட்டு வந்தேன். ஆனால் புத்தகத்தில் நான் படித்தது என்னவென்றால், நிலக்கரி 160 கிலோமீட்டர் ஆழத்தில் இருக்கும்போது அது அந்த வெப்பத்தினால், அழுத்தத்தினால் வைரமாய் மாறிவிடுமா. சிலரும் எரிமலைகள் வெடித்து வெளியில வரும்போது அதுல இருந்து வைரக்கற்கள் கிடைக்கும் என்று நான் படித்தேன். அழுத்தமும் வெப்பமும் அதை என்னவாய் மாற்றிவிட்டது? வைரக்கற்களாய் பிரகாசிக்கிறதாய் மாற்றிவிட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரம் நீங்க கேட்கலாம், எனக்கே இந்த உபத்திரம், எனக்கே இந்த வேதனை, ஐயோ நான் காரணமெல்லாம் உபத்திரப்படுகிறேனே. தேவ மனுஷன் சொல்லுகிறார், உபத்திரப்படுறது நல்லது, ஆகிய உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டே இருக்கிறார். அழுத்தங்கள். ஹல்லேலூயா. யோசிப்பு பாருங்க, உங்க அப்பா வீட்டுல கம்ஃபர்ட் சோன்ல இருக்கும்போது ரொம்ப பிரகாசிக்கல, ரொம்ப ஷைன் பண்ணல. ஆனா கர்த்தர் உபத்திரவத்துக்கு உட்படுத்துற போது அவர் வாழ்க்கையில கற்றுக்கொண்ட பாடங்கள் அநேகம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. போத்திபார் வீட்டுல தன்னுடைய சகோதரர்களால் ஜெயில எல்லாரும் மறக்க வேண்டிய சூழல் வந்தது. அந்த பானபாத்திரக்காரன் மறந்துட்டான். ஒண்ணு சொல்லட்டுமா, பானபாத்திரக்காரன் மறந்தால் என்ன, பார்வோனையே நினைக்க செய்கிற கர்த்தர். ஆமென். சிறைச்சாலையில் இருந்தால் என்ன, சிறந்தவரே கூட இருக்கிறார். சிறைச்சாலையில் இருந்தாலும் சிறந்தவர் கூட இருப்பார். பத்திரத்தை அனுபவிச்சார். கர்த்தர் உருவாக்கிட்டே இருந்தார். பாருங்களேன், காலம் வந்த போது அந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார், பெரிய ஜனாதிபதியாய் மாற்றினார். உபத்திரவங்கள் நம்மை அழிப்பதற்கல்ல, நம்மை உருவாக்குவதற்கு எதுவாய். வாழ்க்கையில் உபத்திரப்பட்டு போனீங்களோ, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். காலங்கள் வருகிறது, வைர கற்களை போல பிரகாசிக்க போகிறீர்கள். உங்கள் கல்லுகளை அவர் பிரகாசிக்க பண்ணுவார். ஆமென். அவர் யோசேப்புக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் கர்த்தர். ஒரு வார்த்தையை வாசிக்க கேட்கலாமா? ஏசாயா 48:10. இதோ உன்னை புடமிட்டேன், இதோ நான் உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல, வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொண்டார்கள். பிரகாசிக்க போகிறீர்கள். சோர்ந்து விடாதீர்கள். யோசேப்பை போல விட்டு விடாதீர்கள். விலகி ஓடுங்கள். விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். விவேகமாயிருங்கள். நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு வருகிற உபத்திரங்களில் துவண்டு விடாதபடி, ஆண்டவரை சோர்ந்து விடாதபடி, கர்த்தரை சார்ந்து கொள்ள உதவி செய்யும். நன்மை கிருபை தங்கட்டும். கல்லுகளைப் போல பிரகாசிப்பீராக. அழுத்தம் அழுத்தம் வெப்பத்தினால் நிலக்கரி வைரக்கற்களாய் மாறிவிட்டதே. உபத்திரவங்கள் பாடுகள் எதற்கென்று சோர்ந்து விடாதபடி அதனுடைய பிரகாசிக்கிறவர்களாக மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு பிதாவே. ஆமென். ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை மறுபடியும் கிருபை உங்களை தங்கட்டும். God bless you. Have a nice day.